Hi friends, welcome to Open channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி மசாலா அரைச்சிடலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 கிராம்பு போட்டுக்கோங்க, 4 கிராம்பு, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, மல்லி சேர்த்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சீரகம் 1.5 கரண்டி போட்டுக்கோங்க, இந்த கரண்டியில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கேன், மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, வரமிளகா 2 போட்டுக்கோங்க. இதை எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம். ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடயே 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, 2 போட்டுக்கோங்க. இந்த சூட்லேயே ஏலக்காய் வறுக்கட்டும். நல்லா வறுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி வந்துடலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா நிறையா அரைச்சி கூட டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சிச்சு. இப்போ பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை 2 சேர்த்துக்கோங்க, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வணக்கி எடுக்கணும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சைஸு. நீங்கள் பெரிய தக்காளினா 1 போடுங்க. தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த டைமில் போட்டுக்கணும். இதுதான் நல்லா வாசனை கொடுக்கும். நல்லா எண்ணெயிலே போட்டு வணக்கணும். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. அந்த மசாலாவும் நல்லா வணங்கிருச்சு, தக்காளி எல்லாமே வணங்கிருச்சு. நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னடா வீட்டில் செஞ்சாலும் கடையில் வர டேஸ்ட்டு வரலையே அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். அது நம்ம அரைச்ச மசாலா தான். பாருங்கள், புதினாலாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் தயிர் போட்டுக்கலாம். 1 கப் தயிர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி கட்டி மாதிரி வந்துடும். நம்ம இந்த டைமில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். ஆனால் எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க, காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாப்பொடி அதிகமாக வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலாவில் 2 மிளகா போட்டிருப்போம், வரமிளகா. ஆனால் காரம் இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுப்பேன், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த
டைமில் சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் போட்டு, அதை போட்டுக்கலாம். லெக் பீஸில் வந்து சைடுலாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் மசாலா இறங்கும். இந்த டைப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே வெள்ளையாக இருக்கும். அப்போ தான் மசாலாலாம் இறங்கும் கட் பண்ணி விட்டிங்கன்னா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் மட்டும் போடுறேன். அப்புறமா தண்ணி விட்டுட்டு நம்ம மொத்தமாக போடுறப்ப போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மட்டும் போட்டுருக்கோம். நம்ம இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, இது வேகட்டும்ங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் பாஸ்மதி அரிசி. பாருங்கள், பாஸ்மதி அரிசி போட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருந்தோம். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், பத்தலை. நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி உப்பு அதிகமாகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அரிசி எடுத்தேன், அதே கப்பில் 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் மூடி விசில் வச்சு விட்டுடலாம். 2 விசில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடியாச்சு. 2 விசில் வரட்டும். விசில் அடங்கிடுச்சு. வாங்க, பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பரான பிரியாணி.